ஒரு ஃபேனா நீ சப்போர்ட் பண்ற கிளப்போடைய மேனேஜரை சப்போர்ட் பண்றது ஒரு குத்தமாய் போச்சு. இது புது ட்ரெண்ட். பெரிய பூஸ்ட் இந்த சென்ஸ் வந்து ரிசல்ட் வைஸ் மட்டும் நான் சொல்லல. த வே தே வன் தட் கேம், அதாவது வந்து அவங்க தே வென்ட் இன்டு தட் கேம் சேயிங் நாங்க ஃபேவரட்ஸ் இல்ல, ஆர்சனல் தான் ஃபேவரெட் எல்லாருமே சொன்னோம். ஈவன் நானும் வந்து ஆர்சனல் வின்னு தான் ப்ரெடிக்ட் பண்ணேன் அந்த இன்னொரு இடத்துல. பட் அந்த கேமில் த வே தே சிட்டி பிளேட் வந்து அவங்க கம்ப்ளீட்டாக அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் அந்த டிராஃபோர்ட் ஒரு 3 சேவ் பண்ணா ஒன் ஆஃப்டர் தி அதர். அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க ஆர்சனல். நான் ஒன்று சொல்லட்டுமா, ஐ ஹாவ் பிக் ப்ராப்ளம் இந்த ஃபார்மேஷனோட. என்னன்னு சொல்லுங்க. ஃபார்மேஷன் இல்லை, இந்த லைனப்போட சோபர்ஸ்லாய் தூக்கி ரைட் பேக்ல போடுங்க, ஸ்லாட் அதை தான் பண்ண போறாரு. அதைத்தான் நான் சொல்லான்ட்டு வந்தேன். அதாவது கேரண்டி நான் எழுதி தரேன், ஸ்லாட் ரைட் பேக்ல சோபர்ஸ்லாய் ஆட போறாரு, கர்டிஸ் உள்ள ஆடுவான். இப்போ ஸ்லாட் வந்து இஃப் யூ ரெகக்னைசஸ் தட் மேன் சிட்டியை வந்து ஒரு யூரோப்பியன் ஆப்போசிஷன் மாதிரி ஆட வச்சோம்னா அந்த கேம் நம்ம ஃபேவர்ல வரும். ஓகே, மேன் சிட்டிக்கும் சான்ஸ் வரும் அந்த விஷயத்துல, பட் ஒரு நம்ம ஃபேவர்ல வரதுக்கு வி ஹேவ் அ பெட்டர் சான்ஸ் அப்படின்னு இஃப் ஸ்லாட் ரெகக்னைசஸ் தட் he will play this like a European game. ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். கௌதம் எப்படி இருக்கீங்க? அதாவது இப்போதான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ரியலைஸ் பண்ணேன் 3 வீடியோவா இதே சட்டையை போட்டுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நம்ம டீம் பர்ஃபார்மன்ஸும் சரியில்லை, மேனேஜர் பர்ஃபார்மன்ஸும் சரியில்லை, சேல்ஸ் பர்ஃபார்மன்ஸும் சரியில்லை. ஒரே சட்டையை போட்டு 3 எபிசோடா வந்தா என்ன பண்றது? அதானே. ஆமா, எப்படி இருக்கீங்க? ஏதோ வண்டி ஓடுதுன்னு ஜாலியா தான் இருந்தேன் ஒரு 2 வாரமா. அப்புறம் வந்து இந்த ஒரு வாரம் ஸ்டார்ட் ஆகும்போது என்னதான் நம்ம திட்டினாலும், என்னதான் அவன்ல அடிச்சாலும், என்னதான் கேவலமா விளையாண்டாலும் அந்த ஒரு கேம பாத்துறணும்பா அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் மறுபடியும் வந்துருச்சு. ஏதோ சின்ன கேமா கொடுப்பாங்கன்னு பார்த்தா பெரிய கேமா கொடுத்து வச்சிருக்கானுங்க எடுத்த உடனே. என்ன லட்சணத்துல எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஆக மொத்தம் சண்டை செய்யணும், அவ்வளவுதான். ஆமா, நான் வந்து இந்த ஆக்சுவலாக நேற்று ஈவினிங் நான் வந்து இங்கே நார்விச்சில் வந்து இங்கிலாந்து அண்டர்-21 ஆட போயிருந்தாங்க. ஸோ சரி, ரொம்ப நாள் கழிச்சு வந்து அதாவது லிவர்பூல் மேட்ச்னா வந்து ஒரு லிவர்பூல் ஃபேன் வந்து எமோஷன் அந்த ஒரு இதோட பார்ப்போம். இல்லை எனக்கு சாட்டர்டே கோச்சிங் இருந்தால் அது கோச் அந்த ஒரு பிரெயின். ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு ஃபேன் இந்த சென்ஸ் வந்து ஒரு நியூட்ரலாக சரி இந்த கேமில் எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு கேம் பார்க்க போனேன். அதில் எனக்கு ஒரு தாட் வந்துருச்சு. என்னன்னா, அதாவது நமக்கு ஒரு நம்பர் 6 தேவை, ஓகேவா? ஸ்பர்ஸ் ரெலிகேட் ஆயிட்டாங்கன்னா ஐ வாண்ட் ஆர்ச்சி கிரே நம்ம டீம்ல. நேத்து கேம பாத்துட்டீங்க? ஆமா, இல்லைங்க, செம்மையா ஆடினாங்க. அதாவது ஐ மீன் அஃப்கோர்ஸ் ரொம்ப சிம்பிள் அப்போசிஷன் தான், மால்டோவா அண்டர்-21. ஒன்றும் பெருசா இல்லை, ஒரு கோலும் போட்டான். பட் இல்லை ஜென்ரலாவே இல்லை, எதுக்குன்னா ஆடினது பார்த்தேன். ஓகே, சிம்பிள் அப்போசிஷன் அதெல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனால் அவனோட பேசிக்ஸுங்க, அந்த எங்கே இன்டர்செப்ட் பண்ணுறது, எங்கே இது பண்ணுறது, ஸ்பர்ஸுக்கு அவன் மோஸ்ட்டாக 8 தானே ஆடுறான் அப்பப்போ வரும்போதெல்லாம். அவன் எல்லா பொசிஷனும் ஸ்பர்ஸ்ல ஆடுறான். அதுதான் ஸ்பர்ஸ் ஃபேன் சொல்றாங்க, இவன் ஒருத்தன் தான்டா நல்லா ஆடி இருக்கான் அந்த சீசன் நல்லா. ஆமா, அதுதான். ஸோ அதாவது அவன் லீட்ஸ்ல இருந்தப்போதே அவனை பத்தி எனக்கு தெரியும். பட் அப்போ அவன் ரைட் பேக்கா ஆடிட்டு இருந்தான் ஒரு சில கேம்ஸ் மிட்ஃபீல்ட் ஆடுவான். ஸ்பர்ஸுக்கு வந்தப்பறம் நிறைய 8 தான் ஆடுறான். சரி, 8 ஓகே, இஸ் நாட் பேட், லைக் நல்ல பிளே. 6 ஆடினாங்க. அவனோட ஸ்கில் செட் வந்து 6க்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க. எப்போ இன்டர்செப்ட் பண்ணணும், எங்கே இன்டர்செப்ட் பண்ணணும், கரெக்டாக நிற்கிறான். டிஃபென்ஸ்லேருந்து பால் என்கிட்ட கூடுறான்னு வாங்குறான். அதுக்கப்புறம் வந்து மெயின் எனக்கு பிடிச்ச எல்லாத்த விட பிடிச்ச விஷயங்க அந்த பக்கம். ஸோ மிட்ஃபீல்டு வந்து அவன், ஜோப் பெல்லிங்ஹாம், அப்புறம் இவன் நுவனேரி ஆடினானுங்க 3 பேரும் 10. நுவனேரி வந்து பியாண்ட் த டிஃபென்ஸ் ரன் பண்ணுறான். அந்த பக்கம் ரைட் விங் லெஃப்ட் விங்கில் வந்து யார் இருந்தாங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லை சரியா. அவங்கெல்லாம் ரன் பண்ணுறாங்க. இவன் லைன் பிரேக்கிங் பாஸாக போட்டுக்கிட்டு இருக்கான் அவங்கள தேடி தேடி. பை 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 உடனே பை. அதுதான், டேய் இவெல்லாம் பயங்கரமா ஆடுவானே நம்ம டீமுக்கு. ஆனா அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன், ஆகா நம்ம டீம்ல தான் அடுத்த வருஷம் சாலாவும் இல்லைனாக்கா லைன் பிரேக்கிங் பாஸ் எல்லாம் எங்கேருந்து போடுறது, நம்ம தான் மிதுவா அப்படி போறோமே அப்படின்னு யோசிச்சேன். அப்புறம் ஆர்ச்சி கிரே வாங்கி என்ன பண்ண போறோம், அதனால சரி வேண்டாம். நீங்க தான் வந்து எப்படி இருந்தாலும் மேனேஜர் வெளியே போயிருவாரு, நீங்க அப்புறம் அடுத்த வருஷம் எது கவலைப்படணும். அது போனா பாத்துக்கலாம், மேனேஜர் போயிருவாரு. அது ஆனா அதுவும் சொல்ல முடியாதுங்க, போவாரா மாட்டாரா யாருக்கு தெரியும். இவங்க எதுவும் சொல்ல விருப்பம் இல்லை எனக்கு. நான் ஏன் சொல்லிடுறேன், ஏன்னா போன வீடியோல நீங்க கொடுத்த டெமோல நடுவுல நான் பிளேயர்ஸ் மேல தப்பு இருக்குன்னு சொல்லிட்டா கீழே வந்து ரொம்ப குற்றச்சாட்டு இருக்கு. அதனால நீங்க வந்து என்ன நீங்க பத்தி மேனேஜர் பத்தி சொன்னாலும் நான் ஆமா போட்டு நான் போயிருவேன்.
அப்படியா வெளியே போகணுமா, சரி போ, வெளியே வேணுமா. அதாவது இப்ப எப்படி மாறி போச்சுன்னா, ஒரு ஃபேனா நீ சப்போர்ட் பண்ற கிளப்போடைய மேனேஜரை சப்போர்ட் பண்றது ஒரு குத்தமாய் போச்சு. இது புது ட்ரெண்ட் இல்லைங்க, அது அந்த மாதிரி போயிட்டு இருக்கு இப்பெல்லாம். அது எப்படி நீ சப்போர்ட் பண்ணாம இருக்க முடியாம ஜாப்ல இருக்கிற வரைக்கும் மாச்சி. எனக்கு என்ன, இன்னொரு புது மேனேஜர் வந்தா அந்த புது மேனேஜர் நான் சப்போர்ட் பண்ணுவேன். இருக்கிற மேனேஜர் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். சப்போர்ட் பண்ணாம மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வெளியே போனா அவன் தான் போறது இல்ல. அப்புறம் வெளியே போனா நம்ம என்ன பார்சலோனாவா ரியல் மேட்ரிடா? அந்த பீப்புள் பவர் இருக்குமே அவங்களுக்கு, லைக் என்ன சொல்றது, இந்த ஃபேன்ஸ் ஓன் த கிளப் மாதிரி கான்செப்ட் இல்ல அவங்களுக்கு. அவங்க நினைச்சா பண்ணலாம். நீ இங்க உட்கார்ந்து ட்விட்டர்ல எழுதுற 5 லைனா பாத்துட்டு வந்து அங்க கோடி கணக்குற பிசினஸ் உன்னால மாத்த போறாங்களா? உனக்கு இருக்கிற ஒரே டியூட்டி கிளப்ப சப்போர்ட் பண்றனா மேனேஜரும் கிளப் கீழ தான் வருவான். சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும், வேற ஒரு வழி கிடையாது. நான் அப்படி பாக்குறது இல்ல. நான் எப்படி பாக்குறேன்னா, நீங்க வந்து கிளப்பை சப்போர்ட் பண்ணலாம். இப்போ இதுதாங்க சில பேர் வந்து பாலிடிக்ஸ்க்கெல்லாம் போவானான்னு பாக்குறேன். பட் ஆனா சில பேர் சொல்லுவாங்க, நீ வந்து கண்ட்ரியை சப்போர்ட் பண்ணனா அதுக்கு இருக்கிற கவர்மெண்ட்டையும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு. சரி, அது அர்த்தம் கிடையாது. கண்ட்ரியை சப்போர்ட் பண்ணாலும் யூ கேன் சே திங்ஸ் அகைன்ஸ்ட் த கவர்மெண்ட். ஓப்பனா ஆன்டி நேஷனலா இருக்கக்கூடாது. இது ரொம்ப பாலிடிக்ஸ் போகுது. இது அதே மாதிரிதான் இங்க, அது வந்து அதே மாதிரிதான் இங்க இல்ல நீங்க சொல்ற செம்ம எக்ஸாம்பிள், செம்ம அனலைசிஸ். இல்ல நான் அது மட்டும் முடிச்சிடுறேன். நான் எந்த கம்பேரிசனுக்கு சொன்னேன் அப்படின்னு. அதே மாதிரிதான் லிவர்பூலும். நான் வந்து லாங் டர்மா லிவர்பூல் ஷுட் டூ வெல்னு தான் நான் யோசிப்பேன். ஆர்னே ஸ்லாட் நாளைக்கு வந்து இப்ப பாக்கி இருக்கிற 7 கேம்ல 21 பாயிண்ட் எடுத்து அடுத்த சீசன் வந்து சாம்பியன்ஸ் லீக் எல்லாம் வாங்கி, இஃப் ஹி ஸ்டேஸ் இன் தி ஜாப், இன்னொரு பிரீமியர் லீக் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு, ஒரு FA கப் இந்த சீசன் ஜெயிச்சோம் அப்படின்னாக்க நானே ஐ வில் சே ஓகே, ஏதோ சைன்ஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, பிச்சில் ஏதோ தெரியுது, இருக்கட்டும்னு நானே சொல்லுவேன். எனக்கு என்ன பிரச்சனைனா, லிவர்பூல் நல்லா பண்ணணும், ஆனா ஸ்லாட் இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சைனே இல்லையே அப்படின்னு அதுதான் நான் சொல்ல வந்தேன். பட் ஆனா இல்ல, அந்த அனாலஜில ஒரு கேள்வி கேக்குறேன். நம்ம வந்து இந்தியன்ஸ், நம்ம வந்து இந்தியாவுக்காக என்னதான் சப்போர்ட் பண்ணத்தான் போறோம். நம்ம வந்து வேற ஏதோ ஒரு நாடு கூட போருக்கு போறோம், ஓகேவா? போர் நடத்துறவன் ஒரு ஆர்மி ஜெனரல், ஏதோ ஒரு ஆர்மி ஜெனரல், கரெக்டா? அந்த ஆர்மி ஜெனரல் நம்மளுக்கு பிடிக்காது. அதனால மேட்சுக்குள்ள போகும்போது டேய் நீ எப்படியாச்சும் செத்துறணும்டா, போர்ல எப்படியாச்சும் தோக்கணும்டா அப்படின்னா போக முடியும். நம்ம அவனை சப்போர்ட் பண்ணிட்டானே ஆகணும். எவ்வளவு போருக்கு போகும்போது மேட்ச்ல நடக்கும்போது நான் சாக்கு கேட்க மாட்டேன். மேட்ச்ல பேச்சுக்கே கிடையாது. முன்னாடி போருக்கு இங்க இருந்தா வடிவேல் சொல்ற மாதிரி எல்லாம் இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு எல்லாம் நிக்கிறாங்க. ஏய் நீ சாகத்தாண்டா போற, நீ இருக்கிற நாய்க்கே கிடையாதுடா, அங்க போய் நிக்கிறதுக்கு முன்னாடி நீ போடா, நீ தோத்துதான்டா போ அப்படின்னு சொன்னா உள்ள வரவனுக்கு எப்படியா பாசிட்டிவிட்டி வரும்? உள்ள போகும்போதே நம்ம மக்களே நம்ம செத்து போகணும்னு ஆசைப்பட்டு இருக்காங்க. உள்ள போறவனுக்கு சோல்ஜர்ஸ், நம்ம பிளேயர்ஸ்க்கு நம்ம ஜெனரல் மேல நம்பிக்கை இல்லன்னு நியூஸ் வந்துருச்சுனாலும் போருக்கு போகணும். போருக்கு போனா தான் ஜெயிக்க முடியும். அதான் போறாங்கல்ல. நம்ம இங்க இருந்து ஜெனரலுக்கும் கை தட்டணும், பிளேயர்ஸுக்கும் கை தட்டணும். நமக்கு வேற வழி கிடையாது. அவ்வளவுதான். புது ஜெனரல் வந்தா புது ஜெனரலுக்கு கை தட்டணும், அவ்வளவுதான் விஷயம். நான் அப்படி எல்லாம் பாக்குறது இல்லைங்க. நல்ல டாக்டிக்ஸ் இருந்தா நல்லா நானே சப்போர்ட் பண்றேன், நான் இல்லன்னு சொல்லல. பட் எனிவே அது போன எபிசோடோட அது போட்டோம். மேன் சிட்டி பாருங்க, மேன் சிட்டி கேம்னு ப்ரீவியூக்கு வந்தாலே அதுக்கு முன்னாடியே இவ்வளவு பேச்சு பேச வேண்டியதா இருக்கு. பட் எனிவே அட்மின் வேலையெல்லாம் ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். 3730 நீங்க வார எபிசோட சொல்லிட்டு இருக்கீங்க, மக்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லையாட்டு இருக்குது. நீங்களும் வார கூவுறது வந்து மக்கள் ஒன்னும் சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியல. வீடியோ பாக்குறாங்களே தவிர யாரும் சப்ஸ்கிரைப் பண்ற மாதிரி தெரியல. நீங்க வைக்கிற டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியாதட்டு இருக்குது. இல்ல, எனக்கு நம்ம மக்கள் மேல நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு எப்படி ஸ்லாட் மேல நம்பிக்கை இருக்கோ, எனக்கு நம்ம மக்கள் மேல நம்பிக்கை இருக்கு. ஆக மொத்தம் இப்படி ஒண்ணு கோத்து விட்டுறது. இவருக்கு மட்டும்தான் ஸ்லாட் மேல நம்பிக்கை இருக்கு, நாங்கெல்லாம் வந்து அவுட்டு, கவுத்தம் மட்டும்தான் ஒரு பக்கம் நிக்கிறான். அதுல எவ்வளவு அடி வாங்குறேன் தெரியுமா? நான் சப்போர்ட் பண்ற கிளப்போட மேனேஜரை சப்போர்ட் பண்றதுக்கு வாங்குற அடி நான் மட்டும்தான் நினைக்கிறேன். என்னமோ தனியாளா நின்று அடி வாங்கிட்டு இருக்கேன் நானு. இந்த நான் பண்ண சப்போர்ட்டுக்காச்சு இந்த மொட்டை ஏதாச்சும் டீமை செட்டப் பண்ணி கேம ஜெயிச்சு கொடுத்தானா கூட பரவாயில்ல. அது அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் நான் ரிவார்ட் எடுத்துக்குவேன். தொண்டைக்கிலேயே கத்துறேன் நான் வாரம் ஒருத்தையும் பண்ண மாட்டேங்கிறாங்க. நானும் அதைத்தாங்க சொல்றேன். பாவம், நீங்க இவ்வளவு பேச்சு பேசுறீங்க, அவரை சப்போர்ட் பண்ணி அவர் இந்த வீடியோ பார்த்தாச்சும் மோட்டிவேட் ஆகட்டுமே அப்படின்னு.
அந்த மாதிரி இருக்கு. பட் எனிவே எல்லாரும் பாக்குறவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்ல கௌதம் சொன்ன மாதிரி சீரியஸாவே வந்து ஒரு 30% கிட்ட இருக்கிற பாக்குறவங்க, ரெகுலரா பாக்குறவங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல. ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ரொம்ப ஈஸி உங்களுக்கு அந்த ஒரு பட்டன் கிளிக் பண்ணுறது, ரொம்ப ஒன்றும் எஃபர்ட்லாம் கிடையாது. சில பேர் வந்து கீழே கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க ஹைப் ஆப்ஷன்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு. 4000 அடிச்சா நாங்கள் ஹைப் ஆப்ஷன் நாங்களே கொண்டு வரோம். அதுக்கப்புறம் கொண்டு வரலன்னா கமெண்ட்ஸில் போட்டு எங்களையே கேளுங்க ஏன் இன்னும் கொண்டு வரலன்னு. பட் அது வர வரைக்கும் வந்து இன்னொரு விஷயம், எல்லாத்தும் போன வீடியோல கமெண்ட் போட்டு சேஷை பாராட்டின அனைவருக்கும் எங்க 2 பேர்த்து சார்பாக பெரிய பெரிய நன்றிகள். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு, இந்த மாதிரி அடிக்கடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. அதுக்காக பெரிய நன்றிகள். அதே மாதிரி அந்த இன்டர்நேஷனல் பிரேக்ல ஃபைனான்சஸ் எபிசோடும் போட்டிருந்தோம். அதுக்கும் நீங்க கொடுத்த சப்போர்ட்டுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. பட் லெட் அஸ் கம் பேக் டு, அதாவது ஃபேண்டசி நல்லா இருந்துச்சு, லெட் அஸ் கம் பேக் டு டிப்ரெஷன். இல்ல அதாவது நீங்க கொடுக்குற ஒரே ஒரு விஷயம், நீங்க கொடுக்குற சப்போர்ட்னாலதான் அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனே வருது. இப்போ கௌதம் வந்து அவ்வளோ ஃபைனான்ஸ் பத்தி அவ்வளோ ரிசர்ச் பண்ணி அவர் நடத்துற கம்பெனியை கம்பேர் பண்ணி அந்த ஃபைனான்சஸ் என் கம்பெனியில இப்படி இருக்கு, லிவர்பூல்ல இப்படி இருக்கு அப்படின்னு அந்த மாதிரிலாம் கம்பேர் பண்ணிலாம் நிறைய பேசியிருப்பாரு. அதெல்லாம் வந்து உங்க மோட்டிவேஷனால தான் நடக்குது, உங்க கமெண்ட்ஸ்னால தான் நடக்குது. அதான் அந்த சேம் திங் வித் டாக்டிக்ஸ் வீடியோ வந்து இப்போ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் பண்ணணும் இன்டர்நேஷனல் பிரேக்கில் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த 2 இதுவும் பண்ணுவோம். பட் அதே மாதிரி இப்போ வருவோம். லிவர்பூல் வெர்சஸ் மேன் சிட்டி இந்த வாரம் வந்து ஒரு பயங்கரமான வாரம். எஃப்ஏ கப்பில் வந்து வி கேன் ப்ரோக்ரஸ் அடுத்த ரவுண்டுக்கு. ஐ திங்க் செமிஃபைனல் தான் அடுத்த ரவுண்டு. ஒரு பேட் சீசன்லேயும் எஃப்ஏ கப் செமிஃபைனல் வரைக்கும் போறது அண்ட் பேட்னு இப்போ சோஃபார் இன்னுமே சாம்பியன்ஸ் லீக் ஸ்பாட்ல முடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்ப இது வரைக்கும் பேட் இல்ல பேட் சோஃபார் அப்படின்னு அப்ப மொத்தமா பேட் இல்ல இது வரைக்கும் இன்னும் சாம்பியன்ஸ் லீக்ல முடிச்சோம்னா இட் இஸ் ஸ்டில் ஓகே. அதாவது ஏதோ அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு. 5th ஸ்டில் அண்டர் அச்சீவிங் தான். 5th எல்லாம் டாப் 3ல முடிக்க வேண்டிய சைடு 5th முடிச்சுன்னா அது அண்டர் அச்சீவ்மென்ட் தான். அது we are winning every year. அது மத்த கப்பல நம்மளது தான், ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆமா பட் இல்ல இட்ஸ் a big week. ஏன்னா வந்து எஃப்ஏ கப், அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் லீக், அதுக்கப்புறம் பிரீமியர் லீக் ஸ்டார்ட் ஆகும் திரும்ப, அதுக்கப்புறம் திரும்ப ஒரு சாம்பியன்ஸ் லீக் கேம் இருக்கு. என்ன மேன் சிட்டி கேரபா கப் ஜெயிச்சு அது அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய பூஸ்ட். அது அதாவது தே வெண்ட் இன்டு தட் கேம். பெரிய பூஸ்ட் இன் தி சென்ஸ் வந்து ரிசல்ட் வைஸ் மட்டும் நான் சொல்லலை, த வே தே ஒன் தட் கேம். அதாவது வந்து அவங்க தே வெண்ட் இன்டு தட் கேம் சேயிங் நாங்கள் ஃபேவரட்ஸ் இல்லை, ஆர்சனல் தான் ஃபேவரெட்டு எல்லாருமே சொன்னோம். ஈவன் நானும் வந்து ஆர்சனல் வின்னு தான் ப்ரெடிக்ட் பண்ணேன் அந்த இன்னொரு இடத்துல. பட் அந்த கேமில் த வே தே சிட்டி பிளேட் வந்து அவங்க கம்ப்ளீட்டாக அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 10 minutes அந்த டிராஃபோர்ட் ஒரு 3 சேவ் பண்ணா ஒன் ஆஃப்டர் தி அதர். அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க ஆர்சனல் வந்து இட் லுக்ட், அதாவது அந்த அக்கேஷன் காட் பிக்கர்னு நான் சொல்லலை, பட் அதாவது தேவர் நெவர், அதாவது அவங்களுக்கு கப் ஃபைனலில் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னே தெரியாத அளவுக்கு போயிடுச்சு. அது மேன் சிட்டி அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ தே ஆர் அ வெரி குட் டீம். கப் டைஸ்ல அதுவும் இந்த வே தே பிளேட் வந்து இட் வில் பி a பிக் மோட்டிவேஷன். நமக்கு அகேன்ஸ்டாகவும் ரொம்ப சிமிலராக ஆடுவாங்கன்னு தோணுது, அதுவும் அட் ஹோம் வேற. ஆமாங்க, ஏன்னா பெப் கார்டியோலா கேமுக்கு அப்புறம் வேற சொல்லியிருக்கான், இந்த கேரபோ கப் வின் வந்து இட்ஸ் அ மேசிவ் பூஸ்ட் ஃபார் அஸ் பிகாஸ் நெக்ஸ்ட் கேம் we are playing at home. இந்த ஒரு வின்னை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இன்னொரு சான்ஸும் அந்த கேமும் இருக்குது. ஹியூஜ் கேம். our supporters need to enjoy it more. We are facing Liverpool at home in another cup அப்படின்னு வேற சொல்லியிருக்கேன். எனக்கு அது கேட்கும்போது தான் ஐயோ இவன் வேற வந்துட்டானே, போச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா நல்ல காலத்திலேயே அந்த ஸ்டேடியம் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருந்திருக்குது. அந்த ஸ்டேடியமில் எப்பவுமே போய் நம்ம, எனக்கு தெரிஞ்சு போன வருஷம் அந்த 2-0 ஜெயிச்சது தான் மோஸ்ட் கம்ஃபர்டபுள் கேம் அட் எட்டியாட்னாலே அந்த கேம் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு லாஸ்ட் 10 வருஷத்துல. அந்த அளவுக்கு அந்த ஸ்டேடியம்ல எப்ப பார்த்தாலும் போய் அடி வாங்குவோம். எப்படி அந்த டீம் எங்க வேணாலும் அடி. அந்த கேம் ஒன்னா அப்புறம் அந்த சாம்பியன்ஸ் லீக் கேம் ஜெயிச்சோம்னு நினைக்கிறேன், செகண்ட் லெக் குவார்டர் ஃபைனல் செகண்ட் லெக். நீங்க லாஸ்ட் 10 இயர்ஸ்னு சொன்னீங்க, நான் தான் யோசிச்சு பார்க்கறேன். ஐ திங்க் அந்த சாம்பியன்ஸ் லீக் கேம் 2-1 ஜெயிச்சோம். கரெக்ட். அண்ட் இந்த லாஸ்ட் சீசன் ஜெயிச்ச பிரீமியர் லீக் கேம். அதை தவிர ஐ டோன்ட் திங்க் எட்டியாட்ல போய் நம்ம ஒரு கம்ஃபர்டபுள் ரிசல்ட் ஜெயிச்சோமான்னு கூட எனக்கு தெரியல. ஈவன் அன்கம்ஃபர்டபுளா கூட ஜெயிச்சோமான்னு எனக்கு தெரியல. ஐ டோன்ட் திங்க் தட் ஹேப்பன்ட் எனி டைம்ங்க. ஸோ அகைன் ஹியூஜ் கேம், அனதர் கப் காம்படிஷன். அட்லீஸ்ட் அந்த கேரபோ கப் ஃபைனல் முன்னாடி ஹாலண்ட் அந்த சென்டர் சர்க்கிள் நின்று பேசுவான், we have to show the crowd that we are still here. நம்மளும் ஒரு நேம் செம்மையா இருந்துச்சு, நம்மளும் இன்னும் இருக்கோம், இன்னும் நாங்கள் எங்கேயும் போகல அப்படின்னு நம்ம வந்து நிரூபிச்சு காட்டணும் அப்படிங்கிறது தான். தட் இஸ் அன் எக்ஸாக்ட் சினாரியோ ஃபார் அவர் பிளேயர்ஸ் திஸ் கேம். இன்னும் நம்ம வந்து புஷ் ஓவர்ஸ் கிடையாதுடா, நாங்கள் நல்லா விளாண்டோம்னா எங்களை இன்னமே யாரும் பீட் பண்ண முடியாதுடா அப்படின்னு ஒரு அட்லீஸ்ட் புட் அப் அ ஃபைட்.
நீ தோக்குற ஜெயிக்கிறங்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் செகண்டரி. புட் அப் அ ஃபைட், மேக் இட் டிஃபிகல்ட் ஃபார் சிட்டி டு வின். இஃப் யூ மேக் இட் சிட்டி அண்ட் ஆப்வியஸ்லி தே ஸ்டில் வின்னா, அட்லீஸ்ட் ஓகே நீங்க ஃபைட்டு கொடுத்தீங்கன்னாச்சும் நம்ம பேசலாம். எதுவுமே இல்லாம வழக்கம் போல மோசமா ஆனீங்கன்னா அப்புறம் அது அந்த கேம் போறதே பிரயோஜனமே இல்லை. இப்பவே நீங்க வாக் ஓவர் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். I know it's difficult. Etihad it's never easy. No one has found it easy. Especially we find it very very difficult at Etihad. But it's still a cup game. Just bring your A game. வந்து ஓரளவுக்காச்சும் ஒரு ஃபேன்ஸ் எவ்வளவு ஒரு 2000-3000 லிவர்பூல் ஃபேன்ஸ் இருப்பாங்களா, அவங்களுக்காச்சும் ஒரு கேமை கொடுங்க. எங்களுக்கு கொடுக்கலனாலும் பரவாயில்ல. அந்த 2000-3000 பேர் காசு கொடுத்து வந்து ஸ்டேடியம் உட்காந்துருக்காங்க, அவங்களுக்காச்சும் கிவ் தம் அ ப்ராப்பர் கேம். நாங்கெல்லாம் இங்க உட்காந்துக்கிட்டு என்ன வேணாலும் பேசலாம். பட் ஆல் தோஸ் அவே ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப, நீங்க சொல்லியிருக்கீங்களா, ரொம்ப லாயல் பீப்புள். இந்த கேமுக்காக போய் டிராவல் பண்ணி டிக்கெட் எடுத்து அங்க ஒரு ஸ்டே பண்ணி இஃப் நீடட் அந்த மாதிரி பார்த்துட்டு வர மக்கள், தே டிசர்வ் மோர் தென் எனி ஒன் எல்ஸ் இன் தி வேர்ல்ட். அந்த அவே ஃபேன்ஸ் போய் உட்காந்து பார்க்கறாங்க, ரெகுலரா அவே ஃபேன்ஸ் போறவங்க எல்லாமே. ஸோ அவங்களுக்காச்சும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வேணும்ல. நீங்கள் ஒரு ஃபியூ மேபி லாஸ்ட் எபிசோடா இல்லை அதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோடான்னு தெரியல, நீங்கள் ரியல் மெட்ரிட் எக்ஸாம்பிள் கொண்டு வந்தீங்க. அந்த ரியல் மெட்ரிட் மேன் சிட்டி, அதாவது மெட்ரிட் வந்து கோயிங் இன் டு தட் கேம் ஃபார்ம் இல்லை, நாட் இன் இந்த சீசன் வந்து ஹஸ் பின் அப் அண்ட் டவுன், ஷாபி அலோன்ஸோ அதுக்கப்புறம் ஆர்பிலோவா. பட் ஆனால் அந்த கேமில் தே வெண்ட் இன் இந்த ஒரு மென்டாலிட்டியோட ஃபைட் பண்ணுவோம், என்ன நடந்தாலும் பரவாயில்ல ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம் அவுட் அஸ் என்ன 3-0 வின்னர்ஸா அந்த கேமில், விச் அகெயின் யாருமே எதிர்பார்க்கல. அந்த மாதிரி தான் நம்மளோட அந்த ரியல் மெட்ரிட் எக்ஸாம்பிள் எதுக்கு எடுத்தோன்னா, நம்மளோட நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளோட மென்டாலிட்டியும் அதே மாதிரி தான் இருக்கணும். அண்ட் அந்த மேன் சிட்டி ஏர்லிங் ஹாலண்ட் டீம் டாக் அது பேசிக்காக நமக்கும் அதே தான். வி ஹேவ் டு ஷோ மேன் சிட்டி தட் ஓகே நீங்கள் கப்பு ஜெயிச்சிட்டிங்க, ஓகே நல்ல விஷயம்தான், ஆனால் வி ஆர் நாட் புஷ் ஓவர்ஸ், நாங்கள் இந்த கப்பு ஜெயிக்கிறோம் அப்படின்னு. இட்ஸ் அ மேசிவ் கேம். அதாவது எல்லா பிளேயர்ஸுக்குமே வந்து அண்ட் இட் இஸ் டவுனுங்க. இப்போ பிஸ்னஸ் எண்ட் ஆஃப் த சீசன், இன்டர்நேஷ்னல் பிரேக்லாம் எதுவும் இல்லை இனிமேல். You just have 7 Premier League games, potentially 3 FA Cup games, potentially ஒரு 5 Champions League games maximum. If you cannot ஒரு full effort வந்து if you cannot give for ஒரு 15 gamesனா, then what is the point? Okay, டைட்டில் தான் இப்போ போயாச்சுன்னு தெரிஞ்சிருச்சு, அது தெரிஞ்சு ரொம்ப மாதம் ஆயிடுச்சு. We know, but you can still get something out of this season. You can still end the season with a trophy, ஒரு FA Cup ஒரு Champions League, which means you have to give your everything. And இன்னுமே Champions League qualification is still on the line. So you have to have that desire, ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதாங்க மெயின் டிசைர். அந்த வார்த்தை வந்து இந்த சீசன் பிளேயர்ஸ் கிட்ட நான் பார்க்கவே கிடையாதுங்க. 2 கேம்ல பார்த்தேன். ரியல் மெட்ரிட் ஹோம் ஆடணும் சாம்பியன்ஸ் லீக்ல, கேலட்டசரை ஹோம் ஆடணும் சாம்பியன்ஸ் லீக்ல. That was the only 2 games that I saw desire. நீங்க வேற எந்த கேம்ல பார்த்தீங்க? இல்லை Galatasaray home கூட நான் சொல்ல மாட்டேங்க. ஐ திங்க் Galatasaray home வந்து we beat them because we were a better team and we were playing at home. அது கூட நான் டிசைர்னு அவ்வளோ சொல்ல மாட்டேன். அட்லீஸ்ட் அந்த அன்னைக்கு ஒரு குவாலிஃபை ஆகணும், நல்லா விளையாடணுங்கிற ஒரு டிசைராச்சும் இருந்துச்சு. அது இருந்துச்சு, பட் அதெல்லாம் ரொம்ப பேர் மினிமம். டிசைர்னா நீங்கள் அந்த ரியல் மெட்ரிட் கேம் சொல்லுங்க, அது கரெக்ட், அது 100%. ஏன்னா தட் வாஸ் அ ஸ்டேஜ் வேர் நம்மளும் வந்து ரியல் மெட்ரிடும் we were more or less on the same sort of path. And to beat a team at like Real Madrid, இப்போ அவங்க மேன் சிட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னு இப்போ தான் பேசிட்டு இருந்தோம். ஸோ to beat a team like Real Madrid வந்து இட்ஸ் மேசிவ் திங். அந்த கேமில் இருந்த டிசைர் தான் இந்த கேம்லேயும் இருக்கணும். அது வந்து அண்ட் இந்த கேம் மட்டும் இல்லை, இட் ஹேஸ் டு பி ஃபார் த நெக்ஸ்ட் how many ever games இந்த அடுத்த எண்ட் ஆஃப் த சீசன் வரைக்கும். ஓகே நீங்கள் இட் வில் பி அ டிஃபிகல்ட் கேம். நீங்கள் சொன்ன மாதிரி இட் வில் நாட் பி ஈஸி. பட் எப்படி ஆடுவாங்க மேன் சிட்டி, என்ன ப்ரெடிக்டட் லைனப் ஏதாச்சும் இருக்கா, யாராச்சும் பார்த்தீங்களா? நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அவங்களுக்கு. நமக்கு என்னடானா ஆல்ரெடி இன்னும் பிரேக்கே முடியல, அதுக்குள்ள ஃப்ரிம்பாங்க அவுட்டுன்னு வந்துருச்சு. அவன்லாம் சத்தியமா கெட்ட வார்த்தையிலே திட்டிடுவாங்க அவனெல்லாம். சீரியஸா சொல்றாங்க, இங்க மனசாட்சி இருக்கு அவனுக்கெல்லாம். இங்க பாருங்க, அவன் இன்ஜூர் ஆகிற எல்லா கேமே பாத்தீங்கன்னா வந்து உள்ள போனோடனே 10 நிமிஷம் இன்ஜூர் ஆயிடுவான். 10 நிமிஷம், 5 நிமிஷம், 15 நிமிஷம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவன் ப்ராப்பரா வார்ம் அப் பண்றது இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன அதுதான் மஸ்க், இது என்ன இன்ஜுரி என்ன எனக்கு தெரியாது. ஏதோ ஹாம்ஸ்ட்ரிங்கோ ஏதோ ப்ரிகாஷன் வெளியெடுத்தோம் அப்படிங்கிறான். என்ன உண்மைன்னு யாருக்கு தெரியுது? எப்படிங்க உள்ள போனோடனே 10 நிமிஷம் இன்ஜுரி வரும்? நீ ஒழுங்கா இவன் வந்து பயங்கர பர்ஸ்ட் ஆஃப் ஸ்பீடு, கரெக்டா? அந்த நீங்களும் ஃபுட்பால் விளையாடுறீங்க, நானும் விளையாடுறேன், நம்மளுக்கு தெரியும். when you do that burst without proper warm up, கண்டிப்பா மசில் போயிடும். that is the basement of football. பெஞ்சில இருந்து தானே வந்தான் அவன்.
பெஞ்சில இருந்தா வந்தான். அதனால சொல்றேன், அதுதான் ப்ராப்பர் வார்ம் அப்பே கிடையாது. எப்ப பார்த்தாலுமே அவன் வந்து 10 நிமிஷத்துல போனா, அதுதான் மெயின் ரீசன் என்னை கேட்டா. அது அது ஐ மீன் ஆமா, ப்ராப்பர் வார்ம் இல்லாததான் ரீசனு. பட் அது வந்து வி டோன்ட் நோ வாட்ஸ் கோன் ஆன். ஏன்னா சில சமயம் மேனேஜர் வந்து இப்போ நீ வார்ம் அப் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷத்துலேயே கூப்பிட்டுருவாரு, சப்ஸ்டியூஷன் இப்போ பண்ணிடலாம் அப்படின்னு. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் அ லாட் ஆஃப் திங்ஸ். பட் ஆனால் ஐ திங்க் ஓவராலாக யூஆர் ரைட். அந்த வார்ம் அப், அந்த மசில் இன்ஜரி வந்து அந்த சடன் பர்ஸ்ட் ஆஃப் பேஸ் வந்து இஸ் நாட் கெட்டிங் யூஸ் டு இட்டா. போகிறதுக்கு அவன் எங்கே ஆடினான், ஏதாவது கோல்டு வெதர்ல ஆடினான்னு எனக்கு தெரியல. நான் கேம் பார்க்கல, அதனால தான் கேட்கறேன், எனக்கு தெரியாது. பட் கோல்ட் வெதர்னா இட் இன்க்ரீசஸ் த சான்ஸ், அதுக்காக தான் சொல்றேன். தெரியலங்க யாரோட ஆனாலாம் தெரியல. பட் ஐம் சோ ஃப்ரஸ்ட்ரேட்டட். நேற்று வந்து உட்காந்து பார்த்தேன், என்ன சொல்றது, நம்ம இந்த இப்போ சைனிங்ஸ் எல்லாமே வந்து எத்தனை கேம் ஆடி இருக்கானுங்க, எத்தனை கேம் மிஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு 47 கேம்ஸ் ஆடி இருக்கோம், சரிங்களா? லியோனி ஆப்வியஸ்லி இஸ் மிஸ்ட் 43 கேம்ஸ் அவுட் ஆஃப் 47. பார்த்தேன். ஆமா ஆமா, சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. ஈசாக் 30 கேம், ஃப்ரிம்பாங் 19 கேம், வேர்ட்ஸ் ஒரு 7-8 கேம். வேர்ட்ஸ் வேர்ட்ஸ் வந்து யூ கேன் எக்ஸ்கியூஸ். ஏன்னா 6 கேம்ஸ் இஸ் நாட், ஐ திங்க் 6 கேம்ஸ் நீங்க அந்த போட்ட 6 கேம்ஸ் இஸ் ஓகே, லைக் தட் ஹேப்பன்ஸ் எல்லாருக்குமே. ஐ திங்க் சேம் வித் எக்கிட்டிகேம் ஏதோ சிமிலர் நம்பர் தான் நினைக்கிறேன் அவனுக்கும். ஸோ வேர்ட்ஸ் எக்கிட்டிகே ஐம் ஓகே வித் 6 கேம், லைக் தட் ஹேப்பன்ஸ். எல்லா ஃபுட்பாலருக்குமே இது நடக்கும் அது. பட் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஃப்ரிம்பாங் வந்து கெட்டிங் இன்ஜர்ட் ஆஃபன் இஸ் குவைட் கன்சர்னிங். அது என்ன, ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி லியோனி அண்ட் ஈசாக் கூட கான்டாக்ட் இன்ஜுரிஸ், அது அன்அவாய்டபிள், லக்கு, அதெல்லாம் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அது வழியா வந்தது ஓகே. இவன் இதோட 4வது இன்ஜுரிங்க இந்த சீசன். எப்படி ஒரு மனுஷனால சுத்தமா கேம்ஸே ஆடாம 4வது இன்ஜுரி எப்படி வரும் இந்த ஒரு சீசன்ல? நீ ஆடினதே 15 கேம் தான். 15 கேம்லயே உனக்கு எப்படி இத்தனை இன்ஜுரி ரெக்கரிங்க வந்துகிட்டே இருக்குது? உனக்கு கொடுத்த 30 மில்லியன் அதுவும் வேஸ்ட் இல்ல. பட் அதுவே நீங்க பாத்தீங்கன்னா அதுவே ஸ்டாப் ஸ்டார்ட்டா இருக்குல்ல. ஃப்ரிம்பாங் எடுத்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள், 19 கேம் சொன்னீங்கல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 5 கேம் மிஸ் பண்றான்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வரான், ரெக்கவர் ஆகிறான் கொஞ்சம், இஸ் கமிங் பேக் டு அந்த 90% வரும்போது அடுத்த மசில் இன்ஜுரி வந்துன்னா அகெயின் கோஸ் பேக். இட் டசன்ட் ரீச் தட் 90%, அடுத்த மசில் இன்ஜுரி. ஸோ மாதிரி ஒரு ஸ்டாப் ஸ்டார்ட்டாக இருந்தது. ஐ திங்க் இட் கோஸ் பேக் இன் அ வே டு வந்து ஒரு ப்ராப்பர் ப்ரீ சீசன் இல்லாதது. அண்ட் இது வந்து நான் ஒரு எக்ஸ்கியூஸாக சொல்லலை, எல்லாருக்குமே ப்ராப்பர் ப்ரீ சீசன் இல்லை. இன்ஃபேக்ட் நான் படிச்சுட்டு இருந்த செல்சி வந்து ஹவ் ஹேட் 13 days ஆஃப் ப்ரீ சீசன் இன் 1.5 years என்னவோ 2 years என்னவோ. ஸோ இட்ஸ் நாட் லைக் வந்து லிவர்பூல் தான் ஒரே கிளப் இதோட அஃபெக்ட் ஆயிருக்குன்னு. பட் யூ ஹாவ் டு என்ன சொல்றது, ஒரு பிளேயர் சைட்லேருந்தே அட்லீஸ்ட் ஃப்ரிம்பாங் சைட்லேருந்தே யூ ஹாவ் டு பி லைக், ஓகே எதுக்காக எனக்கு ரெப்படிட்டிவாக இதே மாதிரி இன்ஜுரி வருது, அதுக்கு நான் என்ன பண்ணலாம்? ஒரு ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் போய் பார்த்து, ஒரு அந்த மெடிக்கல் டீமை போய் பார்த்து இது ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணலான்னு அந்த மாதிரி தான் எதாவது ஹி ஹஸ் டு டூ சம்திங் ஹிம்செல்ஃப். ஏன்னா ஐ திங்க் இந்த பார்ட் ஆஃப் இட் இஸ் டவுன் டு த பிளேயர், அவனோட ஹெல்த்தை பார்த்துக்கிறது. ஸோ எக்ஸாக்ட்லிங்க. ஏன்னா சீசன் ஸ்டார்ட்ல இத்தனை சைனிங் பண்ணும்போது நான் அவங்கள்ட்ட அந்த வார்த்தை சொன்னேன், எனக்கு இவனுங்க எல்லாமே கேவலமானாலும் பரவாயில்ல, ஆனால் இவனுங்க எல்லாருமே அவைலபிளாக இருக்கணும், அதுதான் மெயின் அப்படின்னு உங்களுக்கு சீசன் ஸ்டார்டிங்ல சொன்னேன். இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஈசாக்கோட 125 மில்லியன்ல 25 மில்லியன் கோவிந்தா தூக்கி உண்டியல்ல போட்டாச்சு. அதுல இருந்து அருள் ஒண்ணுமே வரல, உண்டியல்ல போட்டதோட சரி. அதுல இருந்து ஒண்ணு வந்துட்டான்ல. அதுதான் யோசிக்கிறேன். தம்பி 5-6 கேம் நல்லா ஆனானா கூட பரவாயில்ல, வந்து அவன் சாம்பியன்ஸ் லீக் ஸ்பாட் குவாலிஃபை ஆகிறதுக்கு இது பண்ணிட்டு சாம்பியன்ஸ் லீக் ட்ரோஃபி கொடுத்துட்டான்னா அந்த 25 மில்லியன் இஸ் ஒர்த்து. நடக்கும்போது பார்ப்போம். இந்த என்னது என்ன சொல்லுவாங்க, ஐயோ என்னமோ ஒரு சேயிங் இருக்குது. இப்போ சொல்றேன், இல்ல நான் ஒரு போல்ட் ப்ரெடிக்ஷன் பண்ணலான்னு இருக்கேன். ஈசாக் வின்னர் இந்த சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் அகேன்ஸ்ட் ஆர்சனல், சொபோஸ்லை அசிஸ்ட், கர்கேஸ் 2வது கோல். ஹோம் கிரவுண்ட், அவனோட ஹோம் கிரவுண்ட்ல கர்கேஸ் 2. we are beating Arsenal 2-0. சரி மக்களே, இன்னைக்கு ஏப்ரல் ஃபூல்ஸ் டே, கரெக்டா ஒரு ஜோக் பண்ணிட்டாரு. நம்ம நேக்கா அடுத்ததுக்கு போயிடுவோம், அந்த கேம் பத்தி பாக்குறதுக்கு போயிடலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. பட் ஐ திங்க் திஸ் வில் பி ஆர் லைன் அப். மெயின் விஷயம் இந்த கோமெஸ், இது ஃப்ரிம்பாங் மோஸ்ட் ப்ராபப்லி 99.9% ஆட மாட்டான். இப்போ ஸ்லாட் வந்து ரைட். நான் ஒன்னு சொல்லட்டுமா, ஐ ஹேவ் பிக் ப்ராப்ளம் இந்த ஃபார்மேஷனோட. என்னன்னு சொல்லுங்க. ஃபார்மேஷன் இல்ல, இந்த லைனப்போட சோபோஸ்லை தூக்கி ரைட் பேக்ல போடுங்க, ஸ்லாட் அதைத்தான் பண்ண போறாரு. அதைத்தான் நான் சொல்லலான்ட்டு வந்தேன். அதாவது கேரண்டி நான் எழுதி தர, ஸ்லாட் ரைட் பேக்ல சோபோஸ்லை ஆட போறாரு, கர்டிஸ் உள்ள ஆடுவான். அதான் எனக்கும் தெரியல. இந்த கோமஸ் ஆட வச்சாருன்னா ஏதோ ரிசல்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டு பி ஆனஸ்ட், இந்த கோமஸை ஆட வைக்கிறதோ ஆட வைக்காததோ வந்து ஐ திங்க் ஹீ ஃபீல்ஸ் இவனால ஒரு 50 நிமிஷமாச்சும் கொடுக்க முடியுமா,
ஃபுல் ஸ்ட்ரென்த்ல இவனுடைய பாடிக்கு ஒரு 50 நிமிஷம் தாங்குமா அப்படிங்கறதான் ஆப்வியஸா அவர் பாக்குறாரு. தாங்குச்சுன்னா கொடுக்குறாரு. ஒரு 3-4 கேம் வந்து பண்ணான்னு நினைக்கிறேன் கோமஸ் இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். அந்த 3-4 கேம்ல தான் அவன் பாடி ஒழுங்கா இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடியோ அதுக்கு பின்னாடியோ எதுவுமே இருந்தது இல்லை. அதுதான் மிகப்பெரிய அவன்கிட்ட இருக்கிற பிரச்சனை. ஸோ இந்த கேம்ல we can see multiple things where what could go right, what could go wrong, like என்ன செட்டப்ல விளையாண்டா இது ஒர்க் அவுட் ஆகும்ட்டு. பட் ஆனா இது மட்டும் நடந்துச்சுன்னு வைங்க, இங்க தூக்கி கட்டிஸ மட்டும் அதோட எனக்கு தெரிஞ்சு கேம முடிச்சிடலாம். இன்னொரு ஒரு இது கேள்வி, கேக்போ நம்ம தலைவன் என்ன ஃபிட்டா இல்லையா? ஏன்னா அவன் ஃபிட்டா இருந்தா அவன் மேல இருக்கிற அன்பு ரொம்ப அதிகமா இருக்கனாலதான் பெஞ்ச்ல போட்டேன். இல்ல டவுட்டே இல்ல. இல்ல அவன் ஃபிட்டா இருந்தானா லைன் அப் நான் சொல்றேன். சோபோஸ்லை ரைட் பேக், வேர்ட்ஸ் நடுவுல கேக்போ லெஃப்ட், இதுதான் லைன் அப். எப்பா அப்படி மட்டும் போனோம்னா போன கேம் நடக்கிற மாதிரி தான் நடக்கும். ஆனா வந்து இது சிட்டியை பொறுத்த வரைக்கும் தெரியலீங்க. இதுதான் ட்ரூவான்னு தெரியல. சிட்டி ஃபேன்ஸ் நீங்க கீழே கமெண்ட் சொல்லுங்க. நுனேஸ், குசனாவ், கேயி, நிக்கோ ரைலி, சர்க்கி, ராட்ரி, பெர்னாடோ, செமினியோ, ஹாலண்ட் அண்ட் டோக்கு, இதான் வந்து ஃபார்மேஷனா இருக்கும்னு நிறைய இடத்துல போட்டிருக்காங்க. ஸோ பேசிக்கலி எட்டிஹாட் போறோம் ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் காமன் நேரம் வந்து கண்டாமேனிக்குன்னு ப்ரெஷர் இருக்கும். அவங்கள்ட்ட தான் ஃபுல் டைம் பால் இருக்கும். வி ஹவ் டு அப்சார்ப் ப்ரெஷர். ஸோ ஐடியலி வந்து ஸ்லாட் வில்ஸே தம்பி நீ இங்கே வா, இவங்க எல்லாரும் இங்கே வாங்க, இதுதான் நம்ம ஃபார்மேஷனாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு I would actually go to another extent 15 மினிட்ஸ்க்கு. எப்படி தெரியுங்களா? இங்க பாருங்க, இத பண்ணா போங்க இருக்கும். அதாவது இல்ல இப்போ ரீசெண்டா நான் நோட்டீஸ் பண்ணேன், இது 2 கேமா தான் இது பண்ணியிருக்கோம். ஸோ சிட்டி கேம்ல பண்ணுவோமான்னு எனக்கு தெரியல. அவுட் ஆஃப் பொசிஷன்ல நம்ம இதுக்கு போறோம், டைமண்டுக்கு போறோம், மிட்ஃபீல்ட் டைமண்டுக்கு. ஸோ நீங்க எகிட்டிகே சாலா அப் ஃப்ரண்ட், சோபோஸ் அங்க, அப்புறம் 2 பேர் கிராவன்பர்ச், மெக்காலிஸ்டர் ஆர் வேர்ட்ஸ் வாட் எவர் அண்ட் பேஸ். அந்த ப்ரெஸ் பண்ணும்போது இதுதான் பண்றோம் நம்ம. அண்ட் ஈவன் நம்ம ப்ரெஸ் பண்ணாத போது இதுதான் பண்றோம். இப்போ எனக்கு என்ன பயம்னா, இது வந்து அந்த பிரைட்டன் கேம்லயும் பார்த்தேன். இது எனக்கு என்ன பயம்னா, அங்க பிரைட்டன் கேம்ல அந்த நிக்கோ ரைலி, இவன் செமென்யோ அண்ட் டோக்கு, அந்த வித்தை வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்ண போறோம்? ஏன்னா பிரைட்டன் கேம்லயும் இதே தான் பிரச்சனையா இருந்தது. அவங்க ரைட் பேக், லெஃப்ட் பேக் அண்ட் ரைட் விங், லெஃப்ட் விங்க நம்ம வந்து ப்ரெஷரே பண்ணல. நீங்க சைட்ல பால வச்சுக்கோங்கடா அப்படின்னு விட்டோம் நம்ம. ஸோ இப்போ அதே விஷயத்த மேன் சிட்டிட்ட பண்ணோம்னா இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். அதுவும் இந்த பக்கம் டோக்கு வர்சஸ் கோமெஸ் எல்லாம் நடந்துச்சுன்னா விட்டுறலாம் கேம், அங்கேயே எஃப்ஏ கப்பை கையில தூக்கி கொடுத்துடலாம் அவங்களுக்கு. அதுதாங்க இந்த விஷயமே வந்து அல்டிமேட்லி இந்த இடத்துல. ஏன்னா நம்மளுக்கு நல்ல ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த மேன் சிட்டி கூட அந்த ஆடின எட்டிஹாட் கேம்ல ரொம்ப சிம்பிள் கிராஸ் இங்க நுனியஸ்ட் இருந்து வந்து அந்த ஹாலண்ட் கோல் அடிப்பான், அந்த ஹெட்டர். ஆமா ஆமா, பயங்கர சிம்பிளான ஒரு விஷயம் நடந்தது ஓகேவா. அதே மாதிரிதான் ஆன்ஃபீல்ட்ல இந்த இடத்துல இருந்து வந்த கிராஸ்ல வந்து பெர்னாடோ சில்வா இப்படி சல்லுன்னு ஸ்லிப் ஆயிடுவான். இங்க கொனாட்டே வந்து ஹாலண்ட் கூட ஹெட்டரை லூஸ் பண்ணுவான். வேண்டைக்கு ஆஃப் சைடு ஆட ட்ரை பண்ணுவான். அப்ப சோபஸ்ல இங்க இருக்கறனால ஆஃப் சைட்ல ட்ராப் வேலைக்கு ஆகாம வந்து அந்த கோல் போய் முடியும். 1-1 அந்த கேம் ஆகும். ஸோ இந்த கேம் பொறுத்த வரைக்கும் எவ்ரி ஒன் ஹேஸ் டு பி ஸ்விட்ச்ட் ஆன் ஓகேங்களா. ஸோ ஆனால் ஐ வாஸ் திங்கிங் ஓகே நீ வந்து 4-4-2 போறனாலும் போய்க்கோ, ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் காமன் நேரம் வந்து இதை பண்றியா பண்ணிக்கோ. இங்க பெரிய விஷயம் என்ன தெரியுமா, இந்த கூசனாவ் இந்த பையன் தான் பெரிய டேஞ்சர். என்னன்னா இந்த ஏரியா ஃபுல்லாவே எனக்கு கேட்டா இந்த ஏரியா ஃபுல்லாவே இந்த ஒரு பாயிண்ட் விட்டுருவாங்க. தம்பி நீ பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சாலா மோஸ்ட் ப்ராப்ளி இங்க இருக்கும் போது கேய் நல்லா புஷ்அப் பண்ணி எகிட்டிகே மட்டும்தான் மேல இருப்பான். நீ வந்து என்னதான் நீ டிஃபெண்டர்ட்ட பால கிடைச்சாலும் இவன் வந்து செம்ம ஸ்பீடு குஷனாவுக்கு, செம்ம ஸ்பீடு, பயங்கர ஸ்பீடு. நம்ம எகிட்டிகே எப்பவுமே வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஏனாதானான் ஆடுவான். ஒரு பால் கிடைச்சா அங்க பால் விடுறதுக்கான பொட்டன்சியல் இருக்குது, பாலை ரீடைன் பண்றதுக்கான சான்ஸ் இருக்குது, பால் அவன்கிட்ட கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது, சல்லுன்னு எடுத்துட்டு போய் கோல் போடுற எல்லா பாசிபிலிட்டியுமே இருக்குது. அவன்கிட்ட ஒரு கன்சிஸ்டன்சியே கிடையாது, என்ன வேணாலும் பண்ணுவான். அதுதான் பெரிய பிரச்சனை கிட்ட. ஸோ யூ ஜஸ்ட் கிளியரிங் த பால் வில் நாட் ஹெல்ப், யூ ஹாவ் டு டேக் த பால் அவுட். நீ வந்து சும்மா கிளியர் பண்றதுல ஒரு பிரயோஜனமே கிடையாது. எனக்கு கேட்டா கூஷனாவ் கண்டிப்பா ஸ்வீப்பர் ஜாப் பண்ணிடுவான், இங்க எல்லாத்தையுமே பண்ணிடுவான். அண்ட் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் an absolute space. நீங்க எப்படி பாக்குறீங்க, கிளியர் பண்ணி எக்கிட்டிக்கே வச்சு ஹோல்ட் அப் பண்ணி பாக்குறீங்களா? ஹோல்ட் அப் எல்லாம் பண்ண ஐ திங்க் கூசனா வந்து சாரி எக்கிட்டிக்கே வந்து ஹோல்ட் அப் எல்லாம் ட்ரை பண்ணா கூசனா பால் எடுத்துருவான் அவன்ட்டு.
இது எப்படின்னாக்க இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டாங்கன்னா யூ ஹேவ் டு பிளே அரவுண்ட் ஹிம். ஸோ கூசனாவ் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்பீடு. ஸோ எகிட்டிகே வந்து டைட்டாக மேன் டு மேன் நிற்க சொல்லி பிளே த பால் இன் டு ஸ்பேஸ். அண்ட் அதுக்கப்புறம் வந்து யூ கெட் கூசனாவ் என்ன சொல்றது, ஒரு பேக் ட்ராக் பண்ணிட்டு போவான்ல, அதுதான் நமக்கு வேணும். அந்த 1-on-1 எகிட்டிகே வர்சஸ் கூசனாவ் அது நமக்கு வேணும். அண்ட் அந்த மாதிரி நடக்குமான்னு எனக்கு தெரில. பிகாஸ் எகிட்டிகே நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப இன்கன்சிஸ்டன்ட். ஸோ ஒரு சமயம் 1-on-1 இது பண்ணுவான், இல்லை இன்னொரு சமயம் எனக்கு என்ன தோணுதுன்னா அவன் பாலை வின் பண்ணாலும் ஐ திங்க் ஹீல் ஜஸ்ட் வெயிட் ஃபார் அதர்ஸ் டு கம். அது மாதிரி வெயிட் பண்ணான்னா இவனுங்கெல்லாம் வந்துருவானுங்க பின்னாடி, கேஹி, ராட்ரி எல்லாரும் வந்துருவானுங்க. ஸோ ஐ திங்க் டிரான்சிஷன்ஸை யூஸ் பண்ணணும். பட் அது பண்ணுவோமா அப்படிங்கிறது எனக்கு தெரிலங்க. ஆனஸ்டாக சொல்லணும்னா தெரில. லைக் ஈவன் அந்த நீங்கள் போட்டிருக்கீங்கல்ல அந்த சாலா அண்ட் வேர்ட்ஸுக்கு அந்த த்ரூ பால் போடுறதுக்கு, அது கூட நடக்குமான்னு எனக்கு தெரில. ஐ டோன்ட் நோ. ஏன்னா இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஒன்று ஸ்லாட்டோட இன்ஸ்ட்ரக்ஷன். டசீஸே இப்போ கேலட்டாசரை கேம் யூரோப்பில் ஆடுற மாதிரி நீங்கள் டிரான்சிஷன்ஸ் ஜாஸ்தி ஆடுங்கன்னு சொல்கிறாரா, இல்லை வில் வெயிட் ஃபார் மேன் சிட்டி, அவங்க வரட்டும், நாட் வெயிட் ஃபார் மேன் சிட்டி, வெயிட் ஃபார் சப்போர்ட், நம்மளோட சப்போர்ட் வெயிட் பண்ணுவோம், வேர்ட்ஸ் வரட்டும், எகிட்டிகே வரட்டும், சோபோஸ்லை வரட்டும், அவங்களுக்கெல்லாம் வெயிட் பண்ணி நம்ம மெதுவாக பில்டப் பண்ணுவோம். ஸோ தட் மேன் சிட்டிட்ட பால் இருக்காது. அட் த வெரி லீஸ்ட் நம்ம கிட்ட பால் இருந்தால் மேன் சிட்டிட்ட இருக்காது. ஸோ அந்த மாதிரி டினை பண்ணுவோம். அந்த மாதிரி வில் ட்ரை டு பீட் மேன் சிட்டின்னு சொல்கிறாராங்கிறத பொறுத்து தான் இருக்கு. சரி, நம்ம கிட்ட பால் இருந்தால் இப்ப அடுத்த கேள்வி, அதாவது இப்ப வந்து நம்ம கிட்ட பால் இருக்கு, எப்படி இருந்தாலும் வந்து நம்ம இப்படிதான் ஒரு கேனத்தனமான ஒரு இதுதான் பண்ண போறோம் நம்ம கிட்ட பால் இருந்தாலுமே. அது ஒன்னும் பெரிய வித்தியாசம்லாம் இருக்க போறது இல்ல. கோமெஸை தூக்கி பின்னாடி போடுங்க, அவன் கோமெஸ்லாம் அவ்வளவு தூரம் போவான்னு எனக்கு தெரியாது. கோமெஸ் தூக்கி கிராவன் பர்ச் அந்த லைன்ல போடுங்க. கர்கஸும் கொஞ்சம் பின்னாடி தான் இருப்பான். மாத்திட்டேன். அதனால பெர்னார்டோ இங்க, செமன்யோ, நுனியஸை தூக்கி இங்க போட்டான்னு வைங்க, இந்த சாலா வந்து நிக்கோ ரைலிய தாண்டின சரித்திரமே இல்லை நம்ம தலைவனுக்கு. அதுவே ஒரு பெரிய பெரிய விஷயம். அதை வந்து தாண்டானா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த பேட்டில் வந்து சாலா கொஞ்சம் வின் பண்ணி ஒரு கிராஸை உள்ள போடுறது, அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த ஃப்ளோரியன் பேர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்களா இன்டர்நேஷனல் பிரேக்ல இங்க இருந்தெல்லாம் ஷாட் எடுத்தான். எத்தனை சான்ஸ் கிடைச்சது நமக்கு ஒரு ப்ராப்பரான ஷாட் எடுக்கிறதுக்கு. நம்மள்ட்ட ஒரு தடவையாச்சும் எடுத்தானா ஷாட்டை? இல்லைங்க, அதுதாங்க எனக்கு இதுதான் நான் சொல்றேன். அந்த மேனேஜர் வந்து ஃப்ரீடம் கொடுக்கறாரா கொடுக்கலையான்னு நமக்கு பிஹைண்ட் த சீன்ஸ் தெரியாது. மேபி இல்ல இருங்க நான் சொல்லி முடிக்கிறேன். நான் முடிக்கல. நீங்க சொல்ற மாதிரி வேர்ட்ஸ் வந்து மேனேஜர் வந்து நீ ஷாட் எடுன்னு சொல்லி வேர்ட்ஸ் எடுக்கலையா, இல்ல மேனேஜர் தான் நீ ரிஸ்க் எடுக்காத பின்னாடி பாஸ் போடு ஆர் லுக் ஃபார் த பாஸ்னு சொல்றாரான்னு தெரியல. பட் வாட் எவர் த ரீசன் எண்ட் ப்ராடக்ட் நீங்களும் ஒரே விஷயம் நான் கேக்குறேன். நான் கலாட்டாசரை கேம்ல ஃபர்ஸ்ட் லெக் ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துல 2 பயங்கரமான சான்ஸ் வருது வேர்ட்ஸுக்கு. ஆர்னே ஸ்லாட் அங்கிருந்து போன் பண்ணாரா, ஐயோ ஷாட் எடுத்துறாத தம்பி, கீப்பர் வந்து நின்னதுக்கு அப்புறம் தான் நீ ஷாட் எடுக்கணும்ட்டு அப்படி இது போன் பண்ணி சொன்னாரா என்ன? என்னங்க சொல்றீங்க? இல்ல அதுதான் நான் சொல்றேன். கேமுக்கு முன்னாடி வர இன்ஸ்ட்ரக்ஷன்னால அந்த மாதிரி பண்றானா, இல்ல ட்ரைனிங்ல ஆப்வியஸ்லி they do all this இல்ல. சோ கேமுக்கு முன்னாடி ஓபன் போஸ்ட் அடிக்காம எங்கேயோ அடிச்சாங்க. ஓபன் போஸ்ட்ல அடிக்க வேண்டாமா மேனேஜர் சொல்லுவாரு? அதுதான் நான் சொல்றேன். சிலதெல்லாம் அவனோட ஓன் மிஸ்டேக்கும் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலையே. பட் ஆனா அதுதான் நான் சொல்றேன், அவன் நிறைய இடத்துல ஷாட் எடுக்காத இடத்துல, ஐ மீன் எடுக்கக்கூடிய இடத்துல எடுக்காம இருக்கான்ல. ஸோ அதுதான் நான் சொல்றேன். அது இன்ஸ்ட்ரக்ஷன்னால வருதா இல்ல அவன் ஓன் சுயமாவே அவன் இந்த மாதிரி பண்றானான்னு தெரியல. ஏன்னா பிஹைண்ட் த சீன்ஸ் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. பட் ஆனா இட் வாட் எவர் இட் இஸ் எண்ட் ப்ராடக்ட் வந்து இஸ் ஜஸ்ட் நாட் தேர் as yet. இப்போ எனக்கு என்னன்னாக்க இந்த கேம்ல வந்து ஐ வுட் ப்ரிஃபர் நம்ம வந்து இந்த கேம் வந்து யூரோப்ல ஆடுற மாதிரி ஆடினா அப்படின்னு. அவங்க சைட்ல நீங்க என்ன பாத்தீங்கன்னா, உங்களோட லாஸ்ட் கேம்ல நீங்க பாத்தீங்கன்னாக்க கொனாட்டேட் ஹாலண்ட் வந்து வேண்டைக்க பிரஸ் பண்ணிட்டு ஆர் செமென்யோ வந்து வேண்டைக்க பிரஸ் பண்ணிட்டு கொனாட்டேட்டை மட்டும் பாலை ஃபனல் பண்ணி விட்டுருவாங்க, நீ லாங் ஆயிடுறா அப்படின்னு. அண்ட் இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி பின்னாடி கிரவுட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்ததுனாக்க இட்ஸ் ஜஸ்ட் டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் எனி ஓப்பன் பாசஸ் எனி திங். ஏன்னா கொனாட்டேக்கே அந்த பால் பிளேயிங் எபிலிட்டிலாம் இல்லை. அந்த மாதிரி பண்ணாங்கன்னா இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. இட் கம்ஸ் டவுன் டு ஒரு சோபோஸ்லாயோ ஒரு கோமெஸோ ஒரு கர்கேஸோ டு பிரேக் டவுன் தட் பிளாக். நீங்க சொல்றதை பார்த்தா இங்க கொனாட்டேட்ட பால் இருந்துட்டு இங்க நான் 1-on-1 இங்க நான் போய்ப்பேன் இங்க ஒரு இதை கிரியேட் பண்ணிடுவேன், இங்க எல்லாமே இங்க நான் பண்ணிக்கிறேன், நீ என்ன பண்ற பாலை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்றியோ நீ பண்ணு. அது இந்த இடத்துலயும் இருக்கலாம், இல்ல கொனாட்டே இந்த இடத்துல இருந்தாலும் இந்த இடத்துலயும் இருக்கலாம். ரெண்டு சிச்சுவேஷன்லயுமே பாசிபிலிட்டி நிறைய இருக்குது. கொனாட்டே எனக்கு தெரிஞ்சு ஒரு லாஸ்ட் ஒரு 4-5 கேம்ஸா இஸ் பீன் டூயிங் இட் மச் பெட்டர். லாங் பால் போடுறது இல்ல வந்து பாஸ் பண்றது அதாமே சம்டைம்ஸ் வந்து கன்சிஸ்டன்சி இல்ல. அதான் பட் ஐ திங்க் இஸ் பெட்டர் ஃப்ரம் லாஸ்ட் டைம் ஃப்ரம் மேன் சிட்டி.
ஆமா இல்ல ஸோ எனக்கு என்னன்னா இப்போ 4-5 கேம்ஸா பண்றது வந்து எனிவன் கேன் ஹேவ் ஒரு குட் 4-5 கேம்ஸ் பாசிங் வைஸ் கொனாட்டே பொசிஷன்ல இருக்கிறோம் சொல்றேன். இப்போ நான் மேன் சிட்டியா இருந்தேனாக்கா நான் என்ன சொல்லுவேன், வேண்டைக்குனா எனக்கு தெரியும் அவன் 8 பால் போட்டா 6 பால் வந்து கரெக்டா ஒரு டீம்மேட் கிட்ட போகும் அப்படின்னு. ஸோ அவன்கிட்ட பாலை போக விடாதீங்க. நீ வந்து யூ கிவ் இட் டு கொனாட்டே வந்து ஃப்ரீயா விடு, எவ்ரி ஒன் எல்ஸ் கோ மேன் டு மேன் நீங்க போட்டிருக்கிற மாதிரி அப்படின்னாக்கா அப்படி பார்த்தாலே நீங்க ஒரு ஸ்பேர் மேன் இருப்பான். ஏன்னா கொனாட்டே ப்ரெஷர் பண்றதுக்கு எவனும் இருக்க மாட்டான். ஆமா. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் டிஃபிகல்ட் அந்த ஒரு விஷயத்துல. அண்ட் இதுல வந்து லாட் ஆஃப் இதுதாங்க நீங்க சொல்ற மாதிரி இந்த ஒரு க்ளோஸ் பால் கண்ட்ரோல் இருக்கணும். அந்த மெக்காலிஸ்டர் மாதிரி ஒரு பிளேயருக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல மெக்காலிஸ்டர் மாதிரி ஒரு பிளேயர் தான் த்ரைவ்ஸ். அவங்க சைட்ல பாத்தீங்கன்னா பெர்னார்டோ சில்வா வந்து இஸ் அ க்ளோஸ் பால் கண்ட்ரோலர். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, பட் பெர்னார்டோ சில்வா ரொம்ப வருஷமா அதை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் வந்து டைட் ஸ்பேசஸ்ல அவன் வந்து டக்கு டக்குன்னு பாஸை போட்டு உள்ள போயிடுவான். அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் நமக்கு வேணும். நீ இந்த இந்த ஏரியா தாங்க சும்மா போய் பாலை வச்சுக்கிட்டு இங்கிருந்து இங்க மறுபடியும் இங்கிருந்து இங்க இதை பண்ணிட்டு இருந்தேன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த இடத்துல க்ளோஸ் பால் கண்ட்ரோல் இருக்கு. இட் கேன் கோ ஐதர் வேஸ். ஓகேவா, ஐம் ஆல்வேஸ் ஐ டோல்ட் யூ ஐம் வில்லிங் டு பிளேம் த மேனேஜர் ஃபார் லேக் ஆஃப் ஐடியாஸ் ஹியர். ஐம் நாட் கோயிங் டு சே நோ. அது கண்டிப்பா வி ஹேட் அ லேக் ஆஃப் ஐடியாஸ் ரைட் ஃப்ரம் கிளாப் டைம். இந்த ஏரியால நம்மளுக்கு என்ன பண்றதுன்னு தெரிஞ்சதே இல்லை. பட் டு பி ஆனஸ்ட் லேட்டரா எனக்கு புரிய வந்துச்சு, கொஞ்சம் தான் அதுல பண்ண முடியும். என்ன பண்ண முடியும், இந்த இடத்துல நீ ஷாட் எடுக்கலாம், இல்லனா என்ன பண்ணும், இந்த ஒரு ரன்னர் இங்க ஓட வச்சுட்டு இந்த ஒரு ரன்னர் இங்க ஓட வச்சுட்டு இங்கிருந்து ஏதோ ஒரு த்ரூ பால் நீ இப்படி போடுற, இல்ல இங்கிருந்து ஒரு ஓவர்லேப் பால் போடுற, இங்கிருந்து ஒரு ஓவர்லேப் பால் அண்டர்லேப் பால் whatever, இவ்வளவுதான் நீ பண்ண முடியும். இல்ல இங்கிருந்து நீ ஷாட் எடுக்க முடியும் பேசிக்கலி. ஆமா கரெக்ட்டுங்களா? நீங்க வேற என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. இந்த இடத்துல பால் இருக்கு இல்ல அதுதான். ஸோ கோயிங் பேக் டு அந்த லாஸ்ட் வீடியோ ஆர்னே ஸ்லாட் சொன்ன மாதிரி யூ நீட் அந்த இண்டிவிஜுவல் மூமெண்ட்ஸ் ஆஃப் பிரில்லியன்ஸ். அந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் நீங்க லைனப்பை கம்பேர் பண்ணி நீங்க போட்டிருக்கிற லைனப்பை எடுத்துக்கோங்க. செமென்யோ வெரி குட் க்ளோஸ் ஸ்பேசஸ்ல, டோக்கு வெரி குட் க்ளோஸ் ஸ்பேசஸ்ல, சர்க்கி வெரி குட் க்ளோஸ் ஸ்பேசஸ்ல, இது அண்ட் ஹாலண்ட் ஃபினிஷ் பண்றதுக்கு இருக்கான். நம்ம லைனப் எடுத்துக்கோங்க, வேர்ட்ஸ் ஹீஸ் வெரி குட் க்ளோஸ் ஸ்பேசஸ்ல, மெக்காலிஸ்டர் இஸ் குட் க்ளோஸ் ஸ்பேசஸ்ல. பட் இங்க பாருங்க ஏகிடிகே கேன் ஃபினிஷ் ஓகே. சாலா வந்து இஸ் நாட் ஒரு க்ளோஸ்ட் ஸ்பேஸ் பிளேயர். சொன்ன மாதிரி லாஸ்ட் இயர்லாம் வந்து he was a transition player மெயினா. சோபோஸ்லையும் வந்து இஸ் மோர் ஆஃப் அ டிரான்சிஷன் பிளேயர் தான் க்ளோஸ் ஸ்பேசஸை விட. ஸோ நீங்க அந்த மாதிரி ஒரு ஸ்கில் டிஃபரன்ஸ் இருக்கு அண்ட் விச் எனேபிள்ஸ் ஒரு மேன் சிட்டி டு பிரேக் அ லோ பிளாக் மோர் தென் லிவர்பூல். அதுதான் நான் சொல்றேன். அந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் நம்ம கிட்ட இல்லாததே ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ அதனாலதான் வி கம் சர்க்லிங் பேக் டு இட் சேயிங், தயவு செஞ்சு செட் ஆக விடாதீங்க. டிரான்சிஷன்லயே கோலை போட்டுட்டு கேம் ஸ்டேட் நம்ம பக்கத்துல கொண்டு வந்தீங்கன்னா இட் வில் பி மச் பெட்டர்னு. இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹூ. அதான் சொல்றேன். இப்போ ஸ்லாட் வந்து இஃப் ஹி ரெகக்னைசஸ் தட் மேன் சிட்டியை வந்து ஒரு யூரோப்பியன் ஆப்போசிஷன் மாதிரி ஆட வச்சோம்னா அந்த கேம் நம்ம ஃபேவர்ல வரும். ஓகே, மேன் சிட்டிக்கும் சான்ஸ் வரும் அந்த விஷயத்துல, பட் ஒரு நம்ம ஃபேவர்ல வரதுக்கு வி ஹேவ் அ பெட்டர் சான்ஸ் அப்படின்னு இஃப் ஸ்லாட் ரெகக்னைசஸ் தட் ஹி வில் பிளே திஸ் லைக் அ யூரோப்பியன் கேம். ஒரு கேலட்டாசரைட் ஆடுற மாதிரி ஒரு ஈவன் ஒரு பிஎஸ்சிக்கும் வி கேன் எக்ஸ்பெக்ட் தட். ஏன்னா அவங்களும் டிரான்சிஷன்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அவங்க கிட்ட இருக்கிற பிளேயர்ஸ் வச்சுக்கிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு கேம் வந்துச்சுன்னா வி ஹேவ் அ பெட்டர் சான்ஸ். ஐம் நாட் சேயிங் நாங்கள் ஜெயிப்போம் உடனே அந்த மாதிரி கேம் வந்துச்சுன்னா ஜெயிச்சிருவோம்லாம் நான் சொல்லலை. பட் வி ஹேவ் அ மச் பெட்டர் சான்ஸ். இதே ஒரு மேன் சிட்டி வந்து இப்போ ஆர்சனல்கிட்ட பண்ண மாதிரி ஒரு ஹாஃப் ஜோனல் ஹாஃப் மிட் பிளாக் டைப்ல போனாங்கன்னு வச்சுக்கோங்க, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இஃப் யூ அலோவ் them to settle na it's very difficult. அவ்வளவுதான். அதாங்க ஐ டோன்ட் நோ வித் வாட் மென்டாலிட்டி வில் தே கம். ஏன்னா ஒவ்வொரு இன்டர்நேஷனல் பிரேக்குக்கு முன்னாடி நான் ஒரு பிட்டை ஓட்டிட்டு இருக்கேன். இப்ப பாருங்க இன்டர்நேஷனல் பிரேக் போயிட்டாரு, புது பிளானோட வருவாருன்ட்டு. ஆனா என் மனுஷன் நான் தான் தொண்டையிலேயே கத்தி அவர் வேலையில வச்சு காப்பாத்திக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அவருக்கே அதுல பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதே பிளான்ல வந்துகிட்டா அதே மாதிரி உருட்டணும்னு நினைச்சாருன்னா, அதோட முக்கியமா ஃபர்ஸ்ட் கோலை மட்டும் கன்சீட் பண்ணோம்னா எனக்கு தெரிஞ்சு அங்கேயே கேம் ஓவர். ஃபர்ஸ்ட் கோல் நம்ம கன்சீட் பண்ணோம்னா அங்கேயே இழுத்து மூடிட்டு கிளம்பிட்டே இருக்கலாம். நம்ம பசங்க அப்படியே ப்ரெஷர்ல கம்பல் ஆயிடுவானுங்க. அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியாது. சால் டவுன்ஹில், அங்கிருந்து சால் டவுன்ஹில். கண்டிப்பா தட்ஸ் வாட்ஸ் கோனா ஹேப்பன். இதே எக்ஸாக்ட் சினாரியோ ஹேப்பன் லாஸ்ட் சீசன். பிஎஸ்ஜி செகண்ட் லெக் கேரபோ கப் ஃபைனல் ஸ்ட்ரெயிட் பேக் டு பேக் கேம்ஸ். இப்போ இங்க இதே எஃப்ஏ கப் குவார்டர் ஃபைனல், சாம்பியன்ஸ் லீக் குவார்டர் ஃபைனல், அதே பிஎஸ்ஜி. இட் ரியலி டிபெண்ட்ஸ் ஆன் 11 பேர். அங்க போய் நிக்கிற 11 பேர். கண்டிப்பா சொல்றேன், இந்த கேம்ல சான்சஸ் வரும். 1 தான் வரலாம், 2 தான் வரலாம், 5 கூட வரலாம்.
இந்த மாதிரி கேம்ல இல்ல நீங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரி கேம்ல வில் நாட் கெட் அ லாட் ஆஃப் சான்சஸ். 3-4 மேக்ஸிமம். இந்த கேம்ல ஒரு 4 டீசன்ட் சான்ஸ் வந்தாலே ஐட் சே வி ஹவ் பிளேட் a decent game இந்த இது. அதான் அவ்வளவுதான். அந்த இடத்துல மேக் த ரைட் டிசிஷன், டேக் த ரைட் ஷாட், டெஸ்ட் த கோல் கீப்பர். அந்த மூணாவது விஷயம் மட்டுமே பண்ணுங்கடா. டிராஃபர்டு செம்மையா பால் ஸ்டாப் பண்ணுவான். ஐ டோட்டலி கெட் இட். ஆனா அதை அவன் பண்ணுவீங்கடா. அவனுக்கு கொடுக்கற சம்பளத்துக்கு அவன் கொஞ்சம் வேலையா செய்யட்டும்டா. நீங்க கொடுக்கற சம்பளத்துக்கு நீங்க கொஞ்சம் வேலை செய்யுங்கடா. அப்படியாச்சும் பண்ணுங்க. அவன் சேவ் பண்ணி நம்ம தோக்கட்டும் பரவாயில்ல. எதுவுமே பண்ணாம இங்க பாட்டுக்கு வந்தீங்கன்னா அப்புறம் என்னடா பிரயோஜனம் இருக்கு? இல்ல அதுதான் லைக் அந்த டிராஃபர்ட் அது ஒன் ஆஃப் த கிரிட்டிசிசம்ஸ் இந்த ஆர்சனல் கேம் கேரபா கப் ஃபைனல்ல. என்னன்னா ஆர்சனல் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் டிராஃபர்ட் டெஸ்டே பண்ணல. ஸோ அது ஒரு பெரிய கிரிட்டிசிசமா இருந்தது ஆர்சனல் ஃபேன்ஸ்டேருந்தும் சரி, மற்ற பாக்குறவங்களுக்கும் அதை தான் சொன்னாங்க அவங்க. லைக் அதுதான் நீங்க சொன்ன மாதிரி மேக் டிராஃபர்ட் மேக் சேவ்ஸ், அவ்வளவுதான். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி கிடைக்கிற 3-4 சான்ஸ் வி ஹேவ் டு மேக் த ரைட் டிசிஷன்ஸ். அங்க பாப்போம் நீ இந்த இன்டர்நேஷனல் பிரேக் அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாப்போம். எல்லாருமே வந்து தே வுட் ஹவ் கம் பேக். எல்லாருக்குமே தெரியும். சில பேர் ஐ மீன் சம் ஆஃப் தம் வில் பி ஆன் அ ஹை. இல்ல இந்த மாதிரி அவங்க கண்ட்ரி வந்து வேர்ல்டு கப் குவாலிஃபை ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு. ஸோ ஹோப்ஃபுல்லி தட் ஒர்க்ஸ் அவுட். பட் பாப்போம். வேற ஏதாச்சும் டாக்கிங் பாயிண்ட்ஸ் இன்ஜரி வைஸ் நமக்கு ஃப்ரிம்பாங் இல்லை. அவங்களுக்கு வந்து ஸ்டோன்ஸ் வந்து என்னது he got ஒரு மைனர் இன்ஜரி ஸ்டோன்ஸ் வந்து புல்ட் அவுட் இங்கிலாந்து கேம்ப்ல இருந்து. ஏன்னா அவனுக்கு இன்ஜரி இருந்தது. ஃபோர்டன் வந்து ஹேட் அ மைனர் இன்ஜரி பட் நாட் இனஃப் டு புல் அவுட் ஆஃப் தி இங்கிலாந்து கேம்ப்னு போட்டிருந்தாங்க. இனி கூட தாமஸ் டூக்கல் வேற வந்து சொல்லியிருக்கா அந்த மாதிரி ஃபோர்டனோட பிளேஸ் கேரண்டி இல்லை இங்கிலாந்து ஸ்குவாட்ல அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஐ திங்க் ஃபோர்டன்லாம் பெஞ்சில இருந்து வந்தான்னா he will be fully motivated. இல்ல கரெக்டான கேம் சீசன் ஃபுல்லா ஒழுங்கா ஆடல. கரெக்டான கேமுக்குள்ள வந்து ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நாங்க தரோம் அப்படிங்கிற மாதிரி வாசன் ஐக்கிற மாதிரி நாங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி நாங்க இருக்கோம். கவலையே படாத. என்னவா இருந்தாலும் நீங்க வந்து இந்த கேம்ல வந்து பாத்துக்கலாம். மறுபடியும் சொல்றேன், 11 பிளேயர். இஃப் யூ வாண்ட் டு மீன் இட், இஃப் யூ வாண்ட் டு மேக் சம்திங் ஆஃப் த சீசன், இன்னும் கெட்டு போகல, இன்னும் டைம் இருக்கு. இன்னும் நீ சொன்ன மாதிரி 15 கேம்ல நீ இன்னுமே யூ கேன் மேக் சம்திங் ஆஃப் த சீசன். ஆனா இதுக்கப்புறமும் அதாவது இதுக்கப்புறம் எல்லாம் சொல்ல முடியாது. இதான் லாஸ்ட் டைம். இந்த டயலாக்ல சொல்றேன், இதான் லாஸ்ட் டைம். இன்னைக்கு தான். இதுக்கு மேல டைம் கிடையாது. இந்த கேம் விட்டோம்னா அப்புறம் எல்லாம் போக வேண்டியதா. எல்லாம் வெட்டத்தை பார்த்துட்டு எல்லாம் போக வேண்டியதான். சீசன் முடிஞ்சு வச்சு டாடா பை பைன்னு சொல்லிட்டு காமிச்சு போக வேண்டியதான். இதான் லாஸ்ட் டைம். வேணா முடிச்சுட்டு பண்ணுங்க. உங்களோட சேர்ந்து நாங்களும் மேட்ச் பாக்குறோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் வந்து மேட்சை பாருங்க. நாங்க அழுகிறோமா சிரிக்கிறோமா நீங்க முடிவு பண்ணிக்கலாம். ஆமாம். ஸோ மேன் சிட்டி கேமுக்கு லைவ் ஸ்ட்ரீம் இருக்குது. அடுத்த எனக்கு ஒரு 3 வீக்ஸ் பிரேக் இருக்குது என்னோட சீசன்லேருந்து. ஸோ அதனால் வந்து ஒரு நிறைய லைவ் ஸ்ட்ரீம்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது சொல்கிறோம் 1 by 1 வரும்போது. பட் இப்போ ஃபஸ்ட்டு மேன் சிட்டி கேமுக்கு சாட்டர்டே அன்றைக்கி லைவ் ஸ்ட்ரீம் பிளான் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக ப்ரெடிக்ஷன்ஸ் நான் ஆரம்பிக்கிறேன். 1-1 ட்ரா, பெனல்ட்டிஸில் ஜெயிப்போம். ஏகிடிகே கோல் நம்ம சைட்லேருந்து. சிட்டி. ஆகா, இந்த பாட்காஸ்ட்ல நான் ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கேன். இது என்ன நடக்க போகுதோ. சிட்டி அதாவது எபிசோட் ஸ்டார்டிங்ல ஏன்டா போருக்கு போகணும் சண்டை செய்யணும் அப்படின்லாம் பேசிட்டு கடைசியில வந்துட்டு 2-1ங்கறியாடா தூ அப்படின்னு துப்புனாலும் பரவாயில்ல. எனக்கும் ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கணும்னு ஆசைதான். ஆனா இவங்கள பார்க்கும் போதும் என் மேனேஜரை பார்க்கும் போது எனக்கு வர மாட்டேங்குது. என்ன பண்றது? ஐயோ இல்லைங்க, பார்ப்போம். எனிவே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பட் நீங்கள் உங்கள் ப்ரெடிக்ஷன்ஸ் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. உங்கள் தாட்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸில் போடுங்க. சிட்டி ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் என்ன ஏது இந்த கேமுக்கு. நீங்கள் அதாவது இன்னொரு குரூப்பில் நான் ஒரு சிட்டி ஃபேனோட இருக்கேன். அவர் வந்து இன்னுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு, we have the toughest draw in the FA Cup. லிவர்பூல்லாம் இஸ் பயங்கரமான சைடு. ஆன் தேர் டே தே கேன் ஏகிடிகே இஸ் ஆன் பார் வித் ஹாலண்ட். பட் he is just not. அவன் மட்டும் என் கையில மட்டும் கிளத்தா மண்டையிலேயே அடுத்து பிச்சை போடுவேன்னு சொல்லுங்க. அவன் பேசுற பேச்சுக்கு எவனா இருந்தாலும் பரவாயில்ல. ஏகிடிகே இல்ல இதுதான் ஏகிடிகே இஸ் ஆன் பார் வித் ஹாலண்ட். ஆனா வந்து இன்னும் இஸ் யங்கர் தென் ஹாலண்ட். ஸோ இன்னும் பொட்டன்ஷியல் ரியலைஸ் ஆகல. அதனால தான் இஸ் ஸ்கோரிங் லெஸ் தென் ஹாலண்ட். என்னென்னலாம் வந்துருச்சு. Turkey and words are basically on the same level. என்ன நானும் அப்படித்தான் முட்டு கொடுத்தேன் சீசன் ஸ்டார்டிங்ல. Turkey is better, words is better. இப்ப வாயை திறக்க முடியாம அடைச்சு போய் உட்காந்துருக்கேன். அந்த மாதிரி அவனை சும்மா இருக்க சொல்லுங்க. அவன் மூஞ்சி மட்டும் என் கையில கிடைச்சதே மொத்த டெட்பாடி அவன் தான்.
ஸோ அதனால சிட்டி ஃபேன்ஸ் உங்கள் தாட்ஸ்லாம் கீழே போடுங்க, உங்களுக்கும் அதே மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே போடுங்க. பட் வேற எதுவும் இல்லை. மற்ற எஃப்ஏ கப் கேம்லாமும் ஃபேன்ஸ் எல்லாம் நல்ல ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா போடுங்க. நாங்கள் இங்கே ப்ரெடிக்ட் பண்ணல, பட் நீங்கள் போடுங்க. பட் வேறு எதுவும் இல்லை. எஃப்ஏ கப் லைவ் ஸ்ட்ரீமுக்கு பார்ப்போம், அண்ட் அதுக்கப்புறம் ரிவ்யூ வீடியோவும் இருக்கும், அதுக்கும் பார்ப்போம். பட் அது வரைக்கும் நன்றி, வணக்கம். எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, ரொம்ப முக்கியம் அது.